இல்லன்னா உங்களுக்கு எலெக்ஷனுக்கு பணம் அப்புறம் பாத்துக்கலாம் விடுங்க. நிறைய பேரு ஐ திங்க் 4 மாசம் கழிச்சு நம்மளாம் ஹாப்பியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஜெயிச்சா நான் இது ட்விட்டர்கிட்டே போயிடுறேன், நான் பொலிட்டிக்ஸ் பேசுறதே நிறுத்திடுறேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஐ திங்க் இதுக்கப்புறம் கொஞ்சம் 4 மாசம் கழிச்சு ஜாலியா அவனுக்கு சொல்றதெல்லாம் நம்பி போவானுங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? எப்படி போவானுங்க அங்க கூட்டிங் வச்சா நான் தூக்கிடுவேன். நான் தூக்கிட்டே போட்டா எப்படிதான் நீங்க நம்புறீங்களோ? இல்ல போனாலும் அன்னைக்கு பேசிட்டு இருக்கப்ப நம்ம வாரியர்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், நீ கண்டி போகலைன்னா டெய்லியும் உனக்கு வீடியோ அமிச்சு உனக்கு டார்ச்சர் பண்ணுவோம் அப்படின்லாம் சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஐடி நேம் மாத்திருவாங்க, ஐடி நேம் மாத்திருவாங்க, பாதி பேர் நம்மளுக்கு சப்போர்ட்டர்ஸா மாறிடுவாங்க. இவன் சொன்னான், எங்க அண்ணன் மனைவி கேட்ட வீடியோ கேட்டா நான் வந்து உங்களை பத்தி பேச மாட்டேன்னு ஒரு நாய்ஸ். ஏன்னா அவன் பேசாமையா இருக்கான். அவனுக்குலாம் ஒரு வெக்கமான சுடுதொல்லாம் கிடையாது ப்ரோ. நம்மள உண்மையை சொல்ல போனா நம்மள அடிக்கிறதோ இல்ல பாடி பேசுறதோ ஒரு தமிழ்ல நம்ம போட்டோ இல்லாம அவனால ஒரு பைசா சம்பாதிக்க முடியாது. நம்மளை வச்சுதான் இந்த நாய் சம்பாதிச்சுட்டு இருக்கு. நியூஸ் மாதிரியே இருக்காது. அதுல வந்து நம்ம போட்டோ போட்டோன்னே நம்ம பசங்களும் போய் பார்த்து அவங்க நியூஸ் ஏற்றிக்கிட்டு அவங்களுக்கு காசு வருது, அவ்வளவுதான். டிபிடி ஆன்லைன் இருக்கியாடா? இருக்கேன்டா, நீங்க பேசுறீங்க. இல்ல சாட்டர்டே வந்து மேட்டூர் மேக்கர்ஸ் கூட வீடியோனா ஸ்பேஸ்னா எத்தனை மணிக்கு போடலாம்? அப்ப வந்து எப்படின்னா எல்லாரையும் கொலாபரேட் பண்ணி போடணும்டா. எட்வின்டி நீ கேட்கணும். இல்ல எட்வினும் இவரும் ஃப்ரைடே இவங்க 2 பேரும் போட்டுக்கலாம்டா. மேட்டூர் மேக்கர்ஸ் எப்பவுமே சாட்டர்டே எல்லாம் நைட்டு போடுறா, ஒரு 8 o'clock 7 o'clock தான் கரெக்டா. இந்த டைம்லாம் வந்து எல்லாருமே ஒர்க்ல இருப்பாங்க. சாட்டர்டேனா ஒரு 8 ஃப்ரைடே நைட்னாலும் நல்லா இருக்கும். ஃப்ரைடே நைட்டு ஒன்னு அந்த டெலி விலாக்ஸ் கூட போடுறோம் ப்ரோ, 7 PM. அவங்க வந்து அந்த கிருஷ்ணகிரி ஜோன் அந்த சைட்ல எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு மேட்டூர் மேக்கர்ஸ் சாட்டர்டே போடலான்னு யோசிக்கிறேன். நீங்க பேசுறது கேட்கல. ஹலோ, கேக்குதா? கீழே யாரோ 4 PM லைவ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. என்னது அது? அதான் இன்னைக்கு மீட்டிங் சென்னையில YMCA-ல மீட்டிங். அதுவே பாரு, வெளியில பிளாக் எல்லாம் வச்சிருக்காங்க, கழட்டிட்டு புடுங்கிட்டு போறாங்க. இவனுக்கு என்னதான்டா பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கொடி தான் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்னா நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கடா சொல்லிட்டு நட்டம் பேசுறாங்க. உங்களுக்கு புரியுதுங்க, டிவிக்கே நீங்க கடை டிவிக்கே கடைன்னு சொல்லி நீங்க கிரௌண்ட் ஒர்க் பண்ணவே கஷ்டம். ஒரு கொடி நிக்க விட மாட்டானுங்க, ஒரு பேரல் வைக்க விட மாட்டானே, ஒரு போஸ்ட் வைக்க ஒட்ட விட மாட்டானே, எதுக்கு பண்ண விட மாட்டாரு. கேட்டா நீங்க புது கட்சி எங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்லி சுத்தி திரிவானுங்க. ஆனா இதெல்லாம் சட்டப்படியே இதுதானே ப்ரோ. இவனுங்க ஒரு இடத்துல பண்ணலாம் பரவாயில்ல, 2 இடத்துல பண்ணலாம் பரவாயில்ல. ஹோல் ஸ்டேட்லயுமே எங்க பேனர் வச்சாலும் எங்க கொடி வச்சாலும் இவனுங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா இது இந்த ஒரு மாசம் இப்படிதான் இருக்கும். சட்டப்படி எல்லாமே ஓகே. நம்ம சட்டப்படி காசு கட்டிட்டு நம்ம கேட்டுட்டு வைக்கிறோம். எல்லா இடத்துலயுமே வந்து அருண்ராஜ் மாதிரியுமே எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு பிசி வந்து ஒரு மாவட்ட செயலர் வந்து பேச முடியாதுல்ல. ஒரு மாவட்ட செயலர் ஆண்ட்ராய்ட்ல எப்படி ஒரு போஸ்ட் மேல ஏத்துறது ஃபேஸ்ல? அது எனக்கும் தெரியல, நானும் ட்ரை பண்ணேன், ஆனா தெரியல. டேய் இது என்னடா எங்கேயோ போய் வச்சிருக்கான்டா இவன் மஸ்தான், எங்க வச்சிருக்கான்? இல்ல அது அந்த ஆப்ஷனே இல்ல ப்ரோ. ஆனா ஐபோன் மட்டும் தான் இருக்கு அந்த ஆப்ஷன். ப்ரோ இல்ல ஆண்ட்ராய்ட்ல சில எல்லாம் பண்றாங்களே. ஐயா அது முதல்ல இருந்துச்சு. எப்ப அவன் எக்ஸ் அப்டேட் கொடுத்தானோ அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த ஆப்ஷன் அவன் ஆண்ட்ராய்டு தூக்கிட்டா ஐபோனுக்கு முன்னாடி. மேட்டூர் மேக்கர்ஸ் அவர் வந்து வர்க் போணுமாடா, ஒரு 5 to 6 கேக்குறாரு. 5 to 6 இல்லனா மத்தியானம் ஃப்ரீயா இருப்பாங்க நினைக்கிறேன். அதான் மத்தியானம் 4 முன்னாடி கூட ஓகேன்னு தான் சொல்லியிருக்காரு. சரி ஓகேடா, எப்படி இருந்தாலும் சரி ரெக்கார்டிங் போட்டோம்னா அது யாராச்சும் என்ன கேட்டுப்பாங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா சண்டே ஃப்ரீயா இருப்பாங்க. கேக்குறேன்.
ஆனா மதுரை மேட்டூர் போலாம். மேக்கர்ஸ்லாம் இது சாம்பிள் சைஸ் எல்லாம் ஜாஸ்திரா விட்டோபா. இன்னொன்னு அவங்க எடுக்கிறதே வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சு எடுப்பாங்க. எப்படின்னா 25 வயசுக்கு மேல 30 வயசுக்கு மேலதாங்க நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல எடுப்பாங்க. ம், 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 ம். உம் நான் மதுரை போலான்னு இருந்தேன் சாப்பிட இந்த வீக்கெண்டு. சரி. வேற என்னய்யா எதுவும் கண்டென்ட்டே இல்லாம இருக்கு. எவனாச்சும் கொத்தடிமைய கூட்டு வாங்கயா. ப்ரோ திருநெல்வேலி பிரசாந்த் வேணா டேக் பண்ணுங்க ப்ரோ. அவன் இங்க வரமாட்டான். அவன் இம்ப்ரெஷனுக்கு பேசிட்டு இருக்காங்க சும்மா impression-க்கு. ஆனா நேத்து எல்லாம் டைம் பாஸ் இருக்கீங்க. நான் நேத்து அது கேட்கல என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இல்ல நான்லாம் அதை கேட்கறதே விட்டேன். ஏன்னா அது ஒரு மாதிரி டாக்ஸிக்கா காண்டாவது இவனுக்கு பேசுறதுலாம். அவங்க ஸ்பீக்கர்ஸ் பாடுறா 4 பிஜேபி காரங்க இருப்பாங்க. இல்ல 4 எல்லாம் இல்ல, எல்லாருமே பிஜேபி காரன் தான். கிஷோர் இருப்பான், அது கூட ஒருத்தர் டிஎம்கே காரங்க இருப்பாங்க. இல்ல அதுக்கு போறதே இல்ல bro. சரி நேத்து புதுசா சரி போய் பார்க்கலாம் என்னதான் பேசுனாங்கன்றதுக்காக போனா அவன் இப்படி இது பண்ணி விட்டானு கேக்குற மாதிரி. அவன் பேசுறது கேக்குதா? இல்ல இல்ல உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மோகன் ப்ரோ, ஒரு மாதிரி இறையுது. இல்ல bro, சுத்தமா கேட்கல. வெளியே போயிட்டு வாங்க, நான் மறுபடியும் ஸ்பீக்கர் தரேன். இது என்னது, அவன்லாம் எனக்கு தெரிஞ்சு என்ரோல் பண்ணிருப்பானுங்க பேமெண்ட்ல பிரசாந்த்லாம் ஆல்ரெடி. அவன் வந்து ஃபுல்லா எல்லாம் அப்படி சாஞ்சிட மாட்டான் விட்டோப்பா. சும்மா ஒரு மாதிரி இப்போதைக்கு இப்படி இவனுங்க பார்ட்ஸ் வச்சு இது பண்றாங்க. ஃபுல்லா ஏன் தெரியுமா பாய மாட்டானுங்க? அது ஒரு டாக்டிக்ஸ்ரா. இவனுங்க எல்லாம் நம்ம பக்கமே இருக்கிற மாதிரி இருந்து இப்போ நம்ம கிட்ட ஒரு நம்பிக்கை கிரியேட் பண்ணிட்டானுங்கன்னு வச்சுக்கேன். உனக்கு என்ன தோணும்? ஓகே இவங்க எல்லாம் நம்ம சப்போர்ட்டிவ் தான், நம்ம இவங்க சொல்றத நம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பின்பம் கிரியேட் ஆயிடும். ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் ஆன அப்புறம் லைட்டா ஒரு ஊசியை குத்துனது வச்சுக்கேன். ஓ ஆமா இவனை நான் நம்புறேன், இவன் சொல்றதெல்லாம் அப்புறம் ஓ அப்ப இது கரெக்ட் தான் போலல்ல அப்படின்றது ஒரு சைக்கலாஜிக்கலா இம்பாக்ட் வரும். அதுதான் இவனுங்க பண்றது. அதுக்குதான் நான் சொல்றேன், இந்த ஏடிஎம்கேட ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் இன்னும் தெளிவா பண்றானுங்க. டிஎம்கே காரனுங்க முட்டா பசங்களாட்டும் டைரக்டா பண்றானுங்க, வேஸ்ட் அவனுங்க. இவனுங்க எல்லாம் ஒரு மாதிரி டாக்டிக்கலா என்னன்னோ மூளை யூஸ் பண்ணி பண்றாங்க. இந்த ரங்கராஜ் பாண்டே, வருண், இடம்பலம் சேனலு, கிஷோர் கேஸ்வாமி, இப்ப சவுக்கா அப்போ ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணாரு, அது எல்லாருமே அந்த மாதிரி. நிதிஷ் வேற சேனல் போயிட்டானா? யாராச்சும் பாத்தீங்களா? நான் அதான் பார்த்தேன் இன்னைக்கு, வீடியோ பார்க்கல. ஏதோ நிதிஷ் ஏதோ வேற சேனல் போயிட்டான் அப்படின்னு. வேற சேனல் போல அப்புறம் அவன் வந்து நான் இதுக்கப்புறம் இந்த சேனல் நடக்காது, ஏன்னா நானும் சவுக்கு சங்கர் மாலத்தி எல்லாம் பேசிக்க கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. ஸோ நான் அதுமாரி சேனல்ல வரமாட்டேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அண்ட் சேனல்ல வீடியோ வருமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் எப்படி நேத்தெல்லாம் ஏதோ பேசிட்டு கெக்க புக்கன்னு சிரிச்சிட்டு இருந்தான் சவுக்கு? அதுதான் நேத்தா ஒரு வீடியோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த வீடியோ போட்டிருந்தான். இதுக்கப்புறம் வராது போல தெரியல. ஆக்சுவலா மாலத்தியும் அவனும் மட்டும் பேசக்கூடாதுடா, மத்த 2 பேரை வச்சு யாரை வச்சு பேசலாம்னு தான் சொன்னானுங்க. எனக்கு தெரியல. அதான் மாலத்தி, நிதிஷ், சவுக்கு 3 பேர் பேசிக்க கூடாது. கரெக்ட். கீழே மேனிஃபெஸ்டோலாம் கேட்டிருக்காரு. மேனிஃபெஸ்டோலாம் அவன் விட்டாதான் ப்ரோ தெரியும். சொல்லுங்க மோகன் ப்ரோ இருக்காரா? போயிட்டாரா? கவியரசு வந்தீங்க, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நம்ம இப்போ
டிஎம்கே டிஎம்கே அதிமுக 2 பேருமே வந்து மெயினான ஆளுங்களை நம்ம டார்கெட் பண்ணுறோம். இப்போ ஸ்டாலின், எடப்பாடி அவங்க 2 பேருமே ஸ்டாலின் பண்ணி டார்கெட் பண்ணி நம்ம அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது அவங்கள பற்றி ட்ரூத் அப்படி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஎம்கேல சைலண்ட்டாக இப்போ அடுத்து தயார் பண்ணுறது யாருன்னா உதயநிதி தான் தயார் பண்ணுறாங்க. அவர் உதயநிதி டார்கெட் பண்ணி அடித்தாதான் அவங்களுக்கு வலிக்கும். அவங்க வந்து பொங்குவானுங்க. நம்ம டிஎம்கே எப்படி நம்ம அண்ணன் அடிக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் பொங்கி கொஞ்சம் ட்ரிகர் ஆகிறோமோ, அது மாதிரி அவங்க சைட்லேருந்து யாரை அடித்தா அவங்களுக்கு ட்ரிகர் ஆகுங்களோ அவங்கள அடிக்கலாம். நம்ம ஸ்டாலினையே இது பண்ணுறதுனால அது வந்து அது அப்படியே பழகிடுச்சு அவனுங்களுக்கு. அதனால் அவங்க ஒன்றும் ட்ரிகர் ஆக மாட்டானுங்க. அது இல்லாமல் அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நம்ம ஸ்டாலினுக்கு அடுத்து யாரை எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறாங்கன்னா உதயநிதி தான் எடுத்துகிட்டு வர பார்க்குறாங்க. அதனால் உதயநிதி பற்றி எந்த ஒரு டாக்குமே வரல. பாசிட்டிவும் இல்லை, நெகட்டிவும் வரல. நம்ம அண்ணன் வந்து அதிமுகவை அடிமைன்னு சொன்னோடனே அவர் வந்து கொத்தடி அது பரம்பரை அடிமை அப்படி என்ன சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதான் அவர் வந்து ஃபீல்ட்லேயே இருக்க மாட்டாரு. அப்பப்போ எதனா ஒன்று சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால் நம்ம மெயினாக உதயநிதியை கொஞ்சம் டார்கெட் பண்ணி அடித்தாக்கா நல்லாயிருக்கும். ஏன் அவனை எப்பங்க அடிக்காம அவன் பாட்டு வந்துருக்கான், அதெல்லாம் இருக்குங்க. இப்போ அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஏடிஎம்பி அடிமை தான் கூப்பிடுவாங்க. இவனுங்க சொர்ண கட்ட நாய்ங்க, எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அது வேற விஷயம். இல்ல விஜய வந்து இவங்க ஃபுல்லா இது பண்றாங்க அப்படின்னா இது வந்து எப்படின்னா வேற வழியே இல்லை. இப்ப விஜய் எதிர்த்துதான் ஆகணும். ஆனா இவருமே ஒரு ஸ்மார்ட்டா என்ன பண்ணாருன்னா இப்ப இத்தனை நாள் இல்லாம இப்பதான் அதை பத்தியே அவனுங்களை பத்தியே பேசியிருக்காரு. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தான். இப்ப பத்தி அவனை விஜய் பத்தி பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க அப்படியே மேடையா பேசணும். எனக்கு அதுதான் ஆசையே. பேசினாங்கன்னா இருக்கிற ஏதோ ஒரு 10-20% அதுவும் போயிடும். அவ்வளவுதான். அது அதுதான் இவரு பண்ணது. அது ஒன்றும் இல்லை. இப்போ அல்ல நம்ம அண்ணனை பற்றி கொஞ்சம் பழசு அப்படி இப்படி பேசுகிறானுங்களா, கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுறாங்களா. நாம அது மாதிரி உதயநிதி பற்றி கொஞ்சம் பழசு எடுத்து போட்டு கொஞ்சம் ஓவரா இது பண்ணாங்க. அப்படி அவனுக்கு கொஞ்சம் இல்லைங்கனாலும் நீங்க அப்படி ஏய், அப்போ இல்ல அதெல்லாம் உதயநிதி இருக்கு ப்ரோ. இல்ல உதயநிதி அவங்களே இது ஓரமா தான் ஒதுக்கி வச்சுட்டு இப்ப ஸ்டாலின் வச்சுதான் போறாங்க. நீங்க உதயநிதினா இப்ப ஒன்னும் என்ன பேசினாலும் ஒன்னும் இது பண்ண மாட்டானுங்க. உதயநிதி பேசுறதுக்கும் ஒண்ணும் இல்ல. அவரே இப்ப பேசுறது இல்ல. முன்னாடி வந்து டெய்லி அதுதான் வந்து இப்போ உதயநிதி தான் அவனுங்க பிரஸ் வந்து மீட் பண்ணிட்டு சைலண்டா வச்சு அதாவது அவங்க ஐடியா வந்து உதயநிதி மேல எந்த ஒரு பிளாக் மார்க்கும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அந்த பேரை வந்து கெடுத்துடக்கூடாது. நல்லது வரலாலும் பரவாயில்ல. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் ஸ்டாலின் வச்சு ஓட்டிட்டு அதான் இப்போ நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு தான் இது உதயநிதி இறக்குற மாதிரி. ஏன்னா இப்பவே என்ன சொல்றது, அவங்க உதயநிதி பத்தி கொஞ்சம் கிளறி எடுத்து ஏதாவது பண்ணியிருப்பாங்கல்ல. அது மாதிரி எதனா பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா உதயநிதி அந்த டாக் வரலங்கன்னா அவனுங்க ஈஸியாக நம்ம டிகர் பண்ணிடுறாங்க. அண்ணனை பத்தி என்ன சொன்னா நம்மளுக்கு சுள்ளுன்னு ஏறிடுது. ஆனா நம்ம என்ன கழுவி ஊத்தினாலும் அவனுக்கு வரவே மாட்டேங்குது. அவனுங்க மானம் கெட்டவங்க. அவனுக்கு காசுக்கு வேலை பார்க்கறவங்க. அவனுக்கு ஏன் ட்ரிகர் ஆகப்படுறாங்க? நீங்க என்ன சொன்னாலும் திட்டிக்கு வந்தா போவாங்க அவங்க. நீங்க உதயநிதி பத்தி ஏன் பேசுறேன் அப்படின்னா உதயநிதியை விட ஸ்டாலின் ஒரு பெரிய பிம்பமா காமிக்கிறாங்க. நீங்க ஸ்டாலினே அடிச்சு நொறுக்குனதுக்கப்புறம் உதயநிதி அவங்க பையன் தானே, அவனும் பெரிய பிம்பமா கட்டமைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தாங்க, டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா இதுலயும் உதயநிதி முன்னிலைப்படுத்த உடனே அமைச்சர், உடனே துணை முதலமைச்சர், அப்புறம் சின்னவர், எல்லா இடத்துலயும் அவர் முன்னிலை கூட்டம் எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க. டிவிக்கு விஜய் வர்றாரு அவரை ஓரம் கட்டிட்டாங்க. ஓரம் கட்டினவங்க போய் இப்ப நம்ம அடிக்கல. விஜய் வந்து இது வரைக்கும் தளபதியே வந்து ஸ்டாலினையும் மோடியும் தவிர வேற யாரும் பேரையுமே சொன்னதே கிடையாது. அப்புறம் எதுக்கு உதயநிதி எல்லாம் அடிக்கிறாருன்னு அடிக்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதெல்லாம் இப்ப இது இல்ல. நேற்று ஒரு ஸ்டேஷன்ல கேட்கும்போது உதயநிதி எதுக்கா 18 தடவை ராஜ்கோடுன்னு சொன்னா, ஆமா அடுத்த வாட்டி நாங்க சொல்ல வேணாம்னு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க. அவனுங்கள்ட்ட போய் நீங்க உதயநிதி எல்லாம் அடிச்சா ஒண்ணும் கண்டுக்க மாட்டானுங்க. அவனுங்களே அடிப்பானுங்க. ஓகே ஓகே, அதுதான் வேற ஒன்றும். இல்ல விட்டோபா பிரசாந்த் கிஷோர் இந்த போன வருஷம் கரெக்டா அந்த நம்மளோட ஈவெண்ட்டுக்கு ஒண்ணு வந்திருந்தான்ல, அந்த செகண்ட் ஆமா. இயர் செரிமனிக்கு வந்திருந்தான். அப்ப சொன்னா ஒண்ணு என்னன்னா, ஏடிஎம்கே பிஜேபி கூட சேரணும், டிஎம்கே இதே அலைன்ஸ்ல இருக்கணும், விஜய் தனியா போகணும், விஜய் அப்படி இருந்தா விஜய் தான் சிஎம் அப்படின்னு சொல்லி சொன்னான் கரெக்டா. அது ஆமா. சிஎம் சொல்ல விஜய்க்கு வந்து பிரகாசமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான்.
டேய் ஆனா ஒண்ணு மட்டும் கிளியர்ரா. ஆக்சுவலா கிரவுண்ட்ல இப்போ ஏடிஎம்கே தேர்டுக்கு போயிடுச்சு, ஷோரா, டேம் ஷோர். அது மட்டும் எல்லாம் எங்க பார்த்தாலும் தெரியுது. இப்ப போட்டி உண்மையா இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான். இவங்க ரெண்டு பேர் தான் டிசைட் பண்ண போறது. ம். ஆனா ஒரு இப்ப சில அவனுங்களுக்கு தான் தேவையில்லாம இருக்கு. எனக்கு ஒண்ணுதானே புரியல. இவரு ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அடிமை, காசு வாங்க அந்த மாட்டேன். ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு இவ்வளவு ட்ரிகர் ஆனானுங்க. அவனுங்க டெய்லி உங்களை போட்டு அந்த வண்டையா கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் எதுவும் பேசல. இதை விட என்ன ஒரு அசிங்கம்னா, ப்ரோ நெக்ஸ்ட் ஸ்பேஸ்ல நாம ஏன் சூர்யா ஃபேன்ஸா அஜித் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடக்கூடாது? எதுக்கு? நம்மள பேசுறதுக்கான். அதுக்கு ஒரு தராதரம் வேணாமா? ஐயா அவனுங்க ஏன் டிஎம்கே அடிக்கல, டிஎம்கே அடிக்கிறாங்கன்னா டிஎம்கேவோட இப்ப நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருக்கோம், அதனாலதான் நம்ம அடிக்கிறாங்க. சிம்பிள் இல்ல லாஜிக். அன்பு அப்படி கிடையாது. இல்ல அப்படி கிடையாது. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, இவனுக்கு வந்து மேல ஒரு அவனுங்க ஃபுல்லா 15-20 பேர் இருக்கிறது எல்லாமே வந்து சிவி சண்முகம் கேங் தாங்க. அவங்க கண்டிப்பா வந்துட்டு மேல இருந்து ஒரு தகவல் நியூஸ் வராமலாம் இவங்க எல்லாம் போட்டு சும்மாலாம் தேவையில்லாம வந்துட்டு கதறிட்டு இருக்க மாட்டாங்க. இனி அவனுங்க பேசினா ஏன்னா இது இவனுங்க இது வந்து ஒரு ட்ராப் அப்படிங்கறதே இவனுங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியல. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, பிஜேபிக்காரங்க நம்மள பேச மாட்டேங்கிறாங்க. அதாவது பிஜேபி ஹை கமாண்டோ பிஜேபி பேச மாட்டேங்கிறாங்க. இவனுங்க போட்டு சும்மா இப்ப பேசுறது வேஸ்ட். ஏய் தமிழிசை இன்னமும் நம்மள கூப்பிட்டுட்டு இருக்குடா. இது இன்னமும் இன்னைக்கு எலெக்ஷன்ல முடிஞ்சிருச்சுன்னா உங்களை யாரு காப்பாத்துறது அப்படி இப்படின்னு. டேய் என்ன நீ பேசுறீங்க? அவர் என்ன பண்ணிட முடியும் உங்களால? மிஞ்சி போனா. அதே மாதிரி ஆக்சுவலா நான் சில சர்வேஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து பிஜேபி 23 சீட்டு அப்படிலாம் போடுறானுங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே போடுறானுங்க, மிச்சம் அதர்ஸ் பிஜேபி போடுறானுங்க, அப்புறம் அதர்ஸ்ன்னு போடுறானுங்க. என்னடா கூத்தா இருக்கு? டிவிகே இல்லையா இவங்களுக்கு? அதர்ஸ்ல போயிடுச்சான் டிவிகே. ஆனா அவனுக்கு ரொம்ப பெரிய ஒரு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு போடுற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு, 1 or 2%. அந்த ஓட்டுக்காக அவனுங்க இப்படி நரேட்டிவ் இது பண்றானுங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவேன், ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவேன்னு வேணாங்களா அவனுங்க. அந்த ஓட்டு வேணும்ட்டு நாங்க தான் ஜெயிப்போம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, நேத்து நான் இந்த ஏடிஎம்கே நடத்தின ஸ்பேஸ்ல டிஎம்கேவும் சேர்ந்துக்கிட்டு இவனுங்க பேசிக்கிறானுங்க. அவனுங்க இப்பதான் முதல் எலெக்ஷன்ல, அதனாலதான் நம்மள மாதிரி கொஞ்ச நாள் ஆனா அவனுக்கு தெரிஞ்சிருவான்னு. என்னடா முதல் எலெக்ஷன்? நீங்க எல்லாம் எத்தனை எலெக்ஷன் பாத்துட்டீங்க? அங்க இருக்கு பேசுறவனா என்ன 75 வருஷம் கட்சி கூட அப்படியே டிராவல் ஆனவனுங்களா? இங்க நாங்க வந்து ஒரு தடவை வந்திருக்கோம், எல்லாருமே ஒரு ஓட்டு போட்டுதான் வந்திருக்காங்க. ஓட்டு விஜய் போட்டு ஒரு மக்கள் இயக்கம் 30 வருஷத்தை ஏத்துக்கவே மாட்டேங்கிறானுங்க ப்ரோ இவனுங்க. இந்த 2 வருஷத்துலயே, நீங்க 2 வருஷம் தானே ஆச்சு, 2 வருஷம் தான் ஆச்சு, அதுலயே வச்சு பேசிட்டு இருக்கானுங்க. 30 வருஷமா நாங்க பேக்ரவுண்ட்ல வேலை செஞ்சிருக்கோம்னா அதை எடுத்துக்கவே மாட்டேங்கிறானுங்க. அந்த வேலை விடு. நம்மளே ஒரு பர்சனா 10 வருஷம், எனக்கு 29 வயசு, 11 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு எலிஜிபிலிட்டி வந்து எலெக்ஷனுக்கு. சோ நான் அதுக்கேத்த மாதிரி நானும் டிசைட் பண்ணி ஏதாச்சும் ஓட் பண்ணிருப்பேனே. யாரு எப்படி எல்லாம் காசு போடுறது, இத்தனைக்கும் நான் காசு அந்த பேக்ரவுண்ட் ஒர்க்லயும் நான் இருந்திருக்கேன். இதுல வேற அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க சொன்னாலும் அவங்க வீட்டுல கேட்க மாட்டாங்க, சும்மா வேணா சொல்லுவாங்க. ஆனா உங்க வீட்டுல தான் நீங்க சொன்ன அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. ஏன்னா டிஎம்கேன்னு சொன்னா போட மாட்டாங்க வீட்டுல. ஆனா இவர்கிட்ட இந்த மாதிரி விஜய்ன்னு சொன்னா போடதான் செய்வாங்க. அதை சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களா சொன்னா போட மாட்டீங்க, நீங்களா சொன்னா உங்க வீட்லயே கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு, என் வீட்டுல மாதிரி இருக்க மாட்டாங்க. என் வீட்டுல நான்லாம் சொல்லவே இல்லை இன்னி வரைக்கும் நான் டிவி கேக்கு ஓட்டு போடுறேன். எங்க அம்மாவே டிசைட் பண்ணிட்டாங்க டிவி கேக் தான் ஓட்டு போறேன். எங்க அக்காவும் டிசைட் பண்ணிட்டாங்க டிவி கேக் தான் ஓட்டுன்ட்டு. அதான் அவங்களே டிசிஷன் பண்ணி அவங்களே போட்டுக்க போறாங்க. இங்க பாதி பேர் அப்படியே மாறுறாங்க. நான் வந்து இன்னி வரைக்கும் நான் கன்வின்ஸ் எல்லாம் பண்ணதே இல்லை எங்க வீட்டுல. ஏன்னா எனக்கு தெரியும் எங்க வீட்டுல யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்ட்டு. எங்க வீட்டுல கமலுக்கே போட்டிருக்காங்க, விஜயகாந்துக்கு போட்டிருக்காங்க. சோ அது அப்படியே டிராவல் ஆக போகுது. புதுசா வரவங்களுக்கு போட போறாங்க. எங்க அப்பா மட்டும் தான் பிஜேபி இன்க்ளைன். ஏன்னா எங்க சித்தப்பா வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வைடு ஏதோ பிரசிடென்ட். சோ அதனால அவர் வந்து அந்த பக்கம் இன்க்ளைண்டா இருப்பாரு. மத்தபடி ஆனா அவரையும் மாத்தி என்னால போட வைக்க முடியும் நான் பேசினா.
அது எல்லாமே டேய் நரேட்டிவ் இது தான். என்ன இல்ல அன்பு, இது என்ன ஏதோ குழந்தை இவங்க எல்லாம் கொண்டு போட்டிருக்காங்களா என்ன குப்பை கடங்கல? ஆமா அதானே பேசிக்கிட்டோம். அடையாறுல பீகார்கார பையன் ஒர்க் தேடி வந்திருந்தா ஃபேமிலியோட கொண்டு இருக்கணும். இது கொண்டாட்டிய ஒய்ஃப் வந்து இது பண்ணிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டு. சரி, எனக்கு ஒரு டவுட். இப்போ ஒரு 100 பேர் வந்து டிவிகேக்கு ஓட்டு போடுறேன்றாங்க, ஒரு 30 பேர் ஏடிஎம்கேக்கு போடுறேன்றாங்க. கடைசியில போயிட்டு அந்த 100 பேர் 70 எக்ஸ்ட்ரா 70 பேரை வந்து கன்வெர்ட் பண்ணிட முடியுமா பூத் மெம்பர்னால? ஐயா டிவிகேல இருந்து நீ அதுதான் சொன்னேன்ல, அதெல்லாம் பண்ண முடியாது. இப்ப 1 இயரா வந்து டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே நம்மள போட்டு அடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்றது ஓகே. அவனுங்க வந்து 1 இயராவே அடிக்கல. இதுல களத்துல எப்படி இருந்துச்சுன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகே நம்ம செட் பண்ண நரேட்டிவ் தான் இருந்துச்சு. இப்ப கடைசி 2 மாசத்துல வந்து நீ அடிச்சான்னா உடனே டக்குன்னு ஏடிஎம்கே உயிர் போட்டுருச்சுப்பா வாங்க அப்படின்னு போய் ஏடிஎம்கேக்கு இருக்க ஓட்டே அதோட போர் ஓட்டே வந்து நம்ம அடிக்காம இருந்தா ஏன் தெரியுமா, நம்ம போய் சேர்ந்துருவோங்கிறக்காண்டி. இப்ப திடீர்னு வந்து அவனுக்கு இது பண்ணலாம் மாறாங்க. இன்னொன்னு அவன் நேற்று ஸ்டேஜ்ல வந்து அவங்க பேசிக்கிட்டான் இல்ல, 1500 அவங்க கொண்டு போய் மளிகை ஜாமான் கொடுத்தாங்கன்னா நைட்டு வந்து டிஎம்கே காரு கொலுசு கொடுத்தோன்னே அடுத்த நாள் போய் எல்லாரும் கொலுசு கொடுத்தோம்னால டிஎம்கே கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சுதான் சொல்றேன். எப்படி யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு யாரு ஓட்டு போடணுமோ ஓட்டு போட்டு போயிடுவாங்க. நீ இப்ப 1500 நிறைய மளிகை ஜாமான் சர்வேலயே அதை ஒரு கொஸ்டினா வைக்கிறாங்க. காசு கொடுத்தா நீங்க மாறிடுவீங்களா, காசு கொடுத்தா அதை ஒரு நிறைய சர்வேல பார்க்கும்போது ஒரு கொஸ்டினா வைக்கிறாங்க. அதான் இல்ல 1500 நீங்க மளிகை ஜாமான் கொடுத்தாங்கன்னா 300 அவன் கொலுசு கொடுத்தவனே போட்டாங்கன்னா மகளிரை நம்ப முடியாங்கிறாங்க. அது அப்படி இல்லடா, நீ என்ன கொடுத்தாலும் அவங்க யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு தான் போட்டு போடுவாங்க. நீ 2000 கொடுத்து அவன் 500 கொடுத்தாலும் அவன் 500 போட்டு ஜெயிக்க வைக்கன்னு நினைச்சானா அவனுக்கு தான் கொடுத்துருவான். அதே மாதிரி தான் நீங்க 2000 அவன் 3000 கொடுத்தாலும் 2 பேர்த்தையும் வாங்கிட்டு விஜய் தான் ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஏதோ ஆப்ஷன்லாம் நிறைய இருந்து இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லாம் நிறைய ஆப்ஷன் இருந்து இவங்க 2 பேரையும் மாத்தி மாத்தி தேர்ந்தெடுத்த மாதிரி பேசுவாங்க. இன்னொன்னு ஏடிஎம் ஒரு க்ளோஸ் ஃபைட்னா பரவாயில்ல, ஏடிஎம்கேவும் டிவிகேவும் ஒரு வீடியோ சர்வே எடுத்துக்கிட்டாலும் எந்த சர்வே எடுத்துக்கிட்டாலும் டிஸ்டன்ட்ல இருக்கானுங்க. அதுல இருந்து ஒரு 70% கன்வர்ஷன்லாம் பண்ணவே முடியாது. பூத் மெம்பர்னால ஒரு 10% கன்வெர்ட் பண்ண முடியுமா? இல்ல காசுனால ஒரு 10% கன்வெர்ட் ஆகுமா? இவனுங்க உட்காந்து கடைசி மொத்தம் 70 பேருமே முட்டா இவனுங்க காசு கொடுத்தா மாறிப்பானுங்களா? அவனுங்க சொல்ற நரேட்டிவ் இருக்கா. இப்ப பூத் ஏஜென்ட் சொல்றாங்கல்ல, எத்தனை ஒரு பூத்ல எலெக்ஷன் டைம்ல நீங்களும் போய் பார்த்திருப்பீங்க. எத்தனை பேரை போய் கூட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா ஒரு 10 நான் கேட்டேன். 1000 பேர் பூத்ல 250 பேர் கட்சிக்காரங்களே போயிருவாங்க. எனக்கு புரியல, அப்படி எந்த பூத் அப்படி இருக்கு 250 பேர் கட்சிக்காரங்க போற மாதிரி? அப்படியான ஸ்வீப் எலெக்ஷன் எதுவுமே தமிழ்நாட்டுல வந்தது இல்லையா? இல்ல இருக்காங்க. நீங்க எல்லாம் இப்பதான் ஓட்டர் ஐடி வாங்கிட்டு ஓட்டு போட போறீங்க போல இருக்கு எல்லாரும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க பூத்ல. ஏன்னா நான்லாம் 2-3 எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்கேன். இல்ல அந்த பூத் ஏஜென்ட்ல ஏதாச்சும் ஒரு இந்த வயசான 100 வயசுல இருப்பாங்க தெரியுமா கிளவிங்க, அந்த மாதிரி ஒரு 2-3 கேஸ் இருக்கும். அவங்களதான் இந்த கட்சிக்காரங்க போய் தூக்கிட்டு வராங்க. மத்தவன்லாம் அவனே தான் வந்து ஓட்டு போட போறேன் அவனுக்கு பிடிச்சத. எனவே நீங்க பூத்துல இருக்க 1000 பேரை வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்து அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு கொண்டு வந்து பூத்துல விட்டுட்டு போய் குத்திட்டு வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி பேசியிருக்காங்க. எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணணும். இது வரைக்கும் எலெக்ஷன் அப்படிலாம் என்னை எந்த பூத் ஏஜென்ட்ஸும் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணதே கிடையாது. எங்க வீட்டுல அந்த ஸ்லிப் எல்லாம் வீட்டுல கொடுப்பாங்க. நான் பாட்டுக்கு போய் ஓட்டு எந்த சின்ன இருக்கோ அதுக்கு போட்டு வந்துடுவேன். அவ்வளவுதான். எவனும் வந்து எங்கிட்ட கேன்வாஸே பண்ணது கிடையாது. ப்ரோ ஆக்சுவலா அங்கீகரிக்கப்படாத கட்சியா இருந்தா பூத் இது உள்ளே விட மாட்டாங்க. பூத் மெம்பர்ஸ் அந்த யாரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அவங்கள மட்டும் தான் உள்ள விடுவாங்க அப்படின்னா அது உண்மை இல்லைல்ல. பார்ட்டிசிபேட் பண்றவங்க அங்க இருக்கலாம்ல ப்ரோ? அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் இல்ல. யார் வேணும் இதுல ஒவ்வொரு கட்சிக்கு இருந்துச்சுன்னா அது இருக்கலாம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் இருக்கணும் அப்படின்னா நான் பார்த்தது ஆள் இருக்க மாட்டாங்க. அப்புறம் இருக்கு பூத் கமிட்டிக்கு ஆள் போட்டி அதுதான் ஒரு சில கட்சிக்கு வந்துட்டு பூத் கமிட்டி ஆள் இருக்க மாட்டாங்க. அதை வச்சுட்டு ஒண்ணு சொல்றேன். 2ஆம் தேதி பனங்கூர்ல ஃபங்க்ஷன் பா, 3rd இயர் anniversary. நேத்து போட்ட ஸ்பேஸ்ல அந்த நடந்தது எல்லாமே நரேட்டிவ் தான். அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் நடந்துச்சுல, எல்லாமே இல்ல என்ன அன்பு இன்னொன்னு என்ன தெரியுமா, நரேட்டிவ்ன்ட்டு நான் சொல்ல முடியும். ஏன்னா
இப்போ வந்துட்டு இங்க நிறைய இப்ப என்னன்னா நீ இந்த சபரீஷ் 2G நவீன் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி க்ளோஸ் தான் வச்சுக்குவேன். சபரீஷ்னால வந்து அந்த அவனே வந்து சொல்றான் ஒரு 15 to 35% இருக்கும் அப்படிங்கிறான். 15 வந்து ஃபர்ஸ்ட், 35 எங்க இருக்கு, 15 எங்க இருக்கு. அவங்களால வந்து சிலது வந்து யூகிக்க முடியுது. பட் ஆனா அவங்க வந்து அவங்களால வெளியே சொல்லவும் முடியல. ஒருவேளை நடந்துருமோ, ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மோட்ல தான் அவங்க இருக்காங்க சீரியஸா. அதுதான் அதனாலதானே இப்படி ஒர்க் பண்றாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் எங்க தொகுதியே சொல்றேன். எங்க தொகுதியில வந்து டிஎம்கே வந்து கம்ஃபர்டபுள் வின்னு எப்பவுமே. அந்த ரொம்ப 2011 இருக்குல்ல, அந்த ஏரியால அந்த டைமே டிஎம்கே வின் பண்ண தொகுதி. சரியா? எப்ப இருந்தாலும் இப்ப இந்த எலெக்ஷன்லுமே அவங்க வின் பண்றதுக்கு தான் இப்போ ஒரு 70% சான்ஸ் இருக்கு. ஆனா இங்கே இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பயங்கரமா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவு கொடி இது வரைக்கும் கடந்த ஒரு 4 எலெக்ஷன்ல வேலை பார்க்காத அளவுக்கு இந்த எலெக்ஷன்ல உட்காந்துட்டு இந்த தொகுதி கம்ஃபர்டபுளா வின் பண்ற தொகுதியில உட்காந்து இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்குடா அவனுக்கு இப்படி பண்ணிக்கிருக்காங்க? இங்க எப்படியா இருந்தாலும் டிஎம்கே தானே ஜெயிக்கும். ஏன்னா பாதி பேர் ஓட்டு, பாதி பேர் எல்லாருமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அந்த எம்எல்ஏக்கு. அந்த மாதிரி ஒரு இடம். ஆனா இங்கேயே இவ்வளவு இறங்கி வேலை பார்க்கும்போது எனக்கு அப்பதான் தோணுது, இங்கன்னா இது டவுன் இருக்குல்ல, டவுனை சுத்தி இந்த கிராமங்கள்லாம் இருக்கும். கிராமங்கள்லாம் போய் வேலையை பார்க்க மாட்டாங்க எப்பவுமே. அதுவும் எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் போய் வேலையை பார்க்க மாட்டாங்க. ஆனா இப்ப சுத்தில இருக்க கிராமங்கள்லாம் ஒரு பெரிய பெரிய கொடி கம்பம்லாம் எவ்வளவு பெருசு கேட்டாங்க தெரியுமா? அந்த அவங்க இன்ஸ்டா பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும், பில்டப் வீடியோ போடுறதுக்காண்டி அவ்வளவு பெரிய இது கட்டி பயங்கரமா செலவு பண்றாங்க. தண்ணியாட்டும் காசு செலவு பண்றாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஓகே இவங்களுக்கு ரிசல்ட் ஏதோ ஒண்ணு அடி வாங்குது போல இருக்கு. அதுதான் இந்த இவ்வளவு ஸ்ட்ராங்கான தொகுதியிலே அந்த 2011 ஒரு 20 தொகுதியில தான் ஜெயிச்சாங்க. அதுல ஒரு தொகுதி அதுலயே இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ரிசல்ட் வந்துச்சு. இதுல என்ன கொடுமைன்னா, போன வாட்டி ஏடிஎம்கேல நின்று போட்டியா இருந்தாலும் இப்ப டிஎம்கேல தான் இருக்கேன். மொத்தமே இந்த ஊர்ல ஏடிஎம்கேக்கு ஆளே கிடையாது. புரியுதா? இப்ப ஏடிஎம்கேக்கு ஒரு வேட்பாளர் போடணும்னா புது வேட்பாளர் தான் போடணும். அந்த வேட்பாளர் வந்து இந்த ஊருக்கு தெரிஞ்சாலே இருக்க மாட்டாங்க. அந்த தொகுதியில அப்படி இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. இன்னொன்னு ப்ரோ, ஒரு ஏரியானா இப்போ ஒரு டிஎம்கே ஆள் இருக்காங்கன்னா அவங்க க்ளோஸா ஒரு ஃபியூ பீப்புள் ஒரு ஒரு 2-3 வீட்டு கூட க்ளோஸா இருப்பாங்க. எல்லா வீட்டு கூடயும் க்ளோஸா இருக்க முடியுமான்னு எனக்கு சிட்டில பொறுத்தவரை எனக்கு தெரியல. ஏன்னா எங்க வீட்டாண்ட அவன் ஒரு க்ளோஸாவே இருந்தாலும் அவன் அவனுக்கு தான் போடுவான்னு என்னடா நினைச்சு எனக்கு அதே புரியல. இப்போ மூட்டு ஓகே, ஒருத்தன் 10 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, அது எல்லாமே ஓகே. அந்த 10 பேர்த்த அவனால ஒரு இது பண்ணி கொண்டு வர முடியுமா என்ன? அதை கேட்டா என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்துட்டு போயிருவீங்க, அவங்க எல்லாம் வந்தாதான் அடுத்து என்ன ஏதாச்சும் ஒரு கஷ்ட நஷ்டம்னா அடுத்து நீங்க தோத்துட்டீங்கன்னா அவங்க கிட்ட தானே போய் நின்னாகணும், அதுக்காக ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியல இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு அப்படி அப்படிலாம் ஒருத்தரும் வரமாட்டான், ஒரு கவுன்சிலர் கூட வரமாட்டான் ஒரு அவ்வளவு பிரச்சனை. நல்லவனுங்க யாரு இவனுங்க யாரு இவ்வளவு நல்லவனுங்க? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல விட்டோபா. இப்ப ஒரு ஏரியால ஒரு 1000 வீடு, 1000 வீட்டுக்கும் 5 வருஷத்துல பிரச்சனை வந்துடாது. 1000 வீடு போய் போலீஸ் ஸ்டேஷன் நிக்காது. ஏதாச்சும் ஒரு வீட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா வந்து பேசுறதுக்கு வருவாங்க. நம்மளுங்க விடுங்கப்பா, கேஸ் போடாதீப்பா. இதுதான் மேக்சிமம் பண்ற அரசியல். அதை தாண்டி அவனால ஒரு தாலுகா ஆபீஸ்ல போய் அவனால ஒரு சர்டிபிகேட் கூட வாங்கி தர முடியாது. புரியுதா? எந்த இதுவுமே அந்த பொலிட்டிஷியன் பண்ண முடியாது. இவனுங்க என்னமோ ரொம்ப அப்படியே 24 மணி நேரமும் வருஷம் ஃபுல்லா வந்து மக்களோட கனெக்டிங்ல இருக்க மாதிரியே பேசியிருப்பாங்க. எனக்கு வந்து முன்னாடி அந்த ஏடிஎம்கேல பேசி இருக்க ஒரு 30 ஐடி தான் ஏதாச்சும் கவுன்சிலரு, எம்எல்ஏ மாமா பையன் இல்ல அந்த இல்ல மாதிரி அன்பு, ஆட்கள். அதுக்கு பின்னாடி எல்லாமே வந்து ஒரு கட்சிக்காரங்க தான், எல்லாருமே பொறுப்புல இருக்காங்க. சும்மா நார்மலா இவங்களெல்லாம் வந்தெல்லாம் ஒன்றும் பேச கிடையாது. அந்த 30 பேர் பேசுறத 30 பேர் சிரிச்சுப்பாங்க, 30 பேர் ஷேர் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க உலகமே அவ்வளவுதான். அந்த லிங்க் கீழே போட்டிருக்காங்க பாருங்க, லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது இன்னைக்கு மீட்டிங் யார் லிங்க் போடுறது? போட்டிருக்கேன், கமெண்ட்ஸ்ல தெரிஞ்சவங்களா? போட்டிருக்கேன். இன்னைக்கு ஆதவு செங்கோட்டையன் போட்டிருக்கேன் போறாங்க. டேய், நம்ம ஸ்பேஸ யாரோ லைவ் போட்டிருக்காங்கடா. அது யாரா போடுறது? தெரியலடா, ஆமா எவனாச்சும் ஆமா, இருப்பான்டா. நானே அதை யாரு? பார்த்தாண்டா வந்தேன் விட்டோபா. யூடியூப்ல நானே அதை பார்த்தா வந்தேன். அது விட்டோபா, நம்ம எல்லா ஸ்பேஸும் லைவ் தெரியுமா? அவனுங்க வேற வேலை இல்ல, அதுதான் எதுக்கு எல்லாத்தையும் லைவ் போடுறானுங்க. இப்ப பேசுறது மொக்க விஷயம். இது என்னது? இன்னொன்னு, இவனுங்க அந்த ஹெல்பிங் டெண்டன்சி கூட இருந்தா, கூட இருக்கிறவனுக்கு ஓட்டு போட்டாலே அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இதெல்லாம் எங்க நடக்குது? இல்லடா, நடக்கும் விட்டோபா, நடக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் இவனுக்கு சொல்றது என்னன்னா, இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு டிஎம்கே காரன், ஒரு 10 டிஎம்கே காரன், ஏதாச்சும் ஒரு கட்சிக்காரன் வேலை செஞ்சிட்டாங்கன்னா அவன் சொல்றதுதான்ப்பா நம்ம செய்வோம் அப்படின்னு நினைச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனா அவனுங்களுக்கு தெரியாது எஸ்ஐஆர் ப்ராசஸ நம்ம பசங்க பாதி ஃபில் பண்ணி கொடுத்ததே அவனுங்க தான் இருக்கும். எஸ்ஐஆர் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு ஏடிஎம்கே டிஎம்கே யாராச்சும் ஒருத்தர் மூலியமாலாம் கண்டிப்பா ஹெல்ப் இல்லாமலாம் எஸ்ஐஆர் ப்ராசஸ் பண்ணியிருக்க முடியாதுன்னு வச்சுக்குவேன். இவனுங்க யார தெரியுமா ரொம்ப இது பண்றானுங்க? மைனாரிட்டிஸ்ல முஸ்லிம்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டியா பயப்பட வச்சு அந்த எஸ்ஏஆர்ல எல்லாம் அவங்களுக்கு ஓவராக இது பண்ணிக்கிறானுங்க. அது மட்டும் இப்ப இவங்களால அதை மட்டும் தான் கொஞ்சம் கேரண்டியா சொல்ல முடியும். மத்த எந்த ஓட் பேங்கும் சொல்ல முடியாது. அவங்க ஓட் பேங்குமே கம்மி தான். அதுலயுமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே டிவிக்கு தான் போடுறாங்க. இந்த ஓல்டேஜ் பீப்புள் இருப்பாங்கல்ல, அது வந்து ஏற்கனவே எட்வின் சொன்ன மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவான ஓட்டு. அவங்க பிஜேபிக்கு வந்து அவ்வளவு பயப்படுவாங்க. அந்த ஓட் பேங்கை மட்டும் தான் எங்களால இது பண்ண முடியுது. அதுக்கு தான் இது பண்றானுங்க. அதுலயுமே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மாறிட்டானுங்க. இவங்க வேற எந்த ஓட் பேங்கையும் இவங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. இன்னொன்னு ப்ரோ, இவனுங்க எங்க தப்பு பண்றானுங்க தெரியுமா? இவனுங்க நம்மள என்டிஏ கூட ஈக்குவேட் பண்றானுங்க. சாரி, என்டிகே கூட ஈக்குவேட் பண்றானுங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க விஜய இந்த டயர் 3 ஆக்டர் ஒரு ஆள் வீட்டுல இருக்க குடும்பத்துல இருக்க ஆளு போட சொல்லி போடுறதுக்கும், டயர் 1 ஆக்டர் வீட்டுல இருக்க ஆளு சொல்லி போட சொல்றதுக்கு வித்தியாசம் இல்லையா? என்னமோ சீமான் வந்து விஜய்க்கு ஈக்குவலான ஒரு ஆக்டர் மாதிரியும், அவங்க வீட்டுல சொல்ற ஆட்கள் போடாத மாதிரிதான் விஜய்க்கு நடக்கணும். அது என்ன கம்பேரிசன் பாரு. சீமானுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்க, சீமானுக்கு எவ்வளவு கட்சிக்காரங்க இருந்தாங்க. கூட்டத்துக்கு ஒரு மாநாட்டுக்கே வந்து 1,00,000 பேரை இது வரைக்கும் கூட்டினது இல்ல சீமானால. பிட்டோபா, நீங்க இந்த பூத் ஏஜென்ட் கேட்டீங்களா? அந்த பூத் ஏஜென்ட் என்னன்னா, அவங்க வந்து இந்த பணம் கொடுக்கறதுக்கு இந்த ஏதாவது கடைசியில பொருள் கொடுப்பாங்களே, அது மட்டும்தான் இதாகுமே தவிர, ஒருத்தன் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்குறானா அதனால போய் ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான். இல்லைன்னா நீங்க கூட்டிட்டு வரனாலையும் ஒருத்தன் போய் ஓட்டு போட மாட்டான். நவீன், நீங்க இன்னொன்னு ப்ரோ, தானே நேத்து வந்து சொல்லிக்கிட்டீங்க பிஜேபி 1,500 ரூபாய் பொருள் கொடுத்தோம், ஆனா 300 ரூபாய் கொலுசுக்கு போய் ஓட்டு நான் போட்டாங்க, அதனால பிஜேபி நம்ப மாட்டேன். கொடுத்தேன்னு சொல்லல அன்பு, நான் ஒரு எலெக்ஷன்ல கொடுத்தோன்னு சொன்னேன். அதுதான் நாங்க 2021 ஏடிஎம்கே இதுக்கு தான் கொடுத்தோம். அதுதான் நான் சொல்லிக்கிட்டேன். அது எப்படின்னா, நீங்க அப்படி கூட காசு கொடுத்தனால உங்களுக்கு மாத்தி அப்படி போட மாட்டாங்க. அவங்க வந்து இல்ல 2 அன்பு, பேர்ட்ட இப்ப வந்து நீங்க போய் கான்வர்சேஷன் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்க 40% வச்சா எப்படி என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அட் மினிமம் எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லைனாலும் 12-13% சொல்றாங்களா, அதுதான் மெயின். இல்ல நவீன், நான் எப்படி சொல்றேன்னா, அப்படி பார்த்தா அதிகமா காசு செலவு பண்றவங்க ஜெயிக்கணும். எந்த எலெக்ஷனும் அப்படி யாருமே ஜெயிச்சது இல்ல. ஒரு ஸ்விங் எலெக்ஷனா தான் இல்ல இருக்கு. எனக்கு புரியுது அன்பு, எனக்குள்ளேயே நிறைய குழப்பம் இருக்கு. இப்ப எங்க அம்மாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், 1.5 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கும் அது மாறல. அது வந்து அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு அவனுங்க கால்குலேஷன் எப்படி தெரியுமா இருக்கு? நேத்து ஒருத்த அந்த என்னது ஏபிடியா அவன் சொன்னான் பாரு, இந்த மாதிரி 2% டிஎம்கேல இருந்து 2% ஏடிஎம்கேல இருந்து. ஏன்னா 2%னா லட்சத்துல வருதுடா, அது கொஞ்சம் லட்சம் கணக்கு தான். அந்த லட்சத்தை தான் நாங்க எடுக்கிறோமா?
உங்ககிட்ட இருந்து. விட்டோபா இல்ல இல்ல அன்பு. இப்ப விட்டோபா அது வந்து என்ன எஸ்ஐஆர் இல்ல கான்செப்ட்னா இல்ல ஒரே நிமிஷம்டா. எஸ்ஐஆர் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப 4.5 கோடி ஓட்டா 5 கோடி ஓட்டா தமிழ்நாட்டுல? 5.5 நான் இல்ல 5.5 கோடி 4.5 ஓகேவா? 4.5 அப்போ 4.5 ஆமா 1 லட்சம் ஓட்டு 5.5 தான்டா. 1 இல்ல லட்சம் ஓட்டு அதுக்கப்புறம் தானே போச்சு. 5.5 சாரி 1 அதுக்கப்புறம் கோடி 5.5 கொஞ்சம் ஓட்டு ஆட் தானே பண்ணாங்க. போச்சு. 5.5 தான் நினைக்கிறேன் bro. கொஞ்சம் ஆட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம். ஓகே 5.5 வச்சுக்கோங்களேன். அப்பனா 1% கணக்கு இவங்களுக்கு படி என்னன்னா 5.5னா 5.5 லட்சம் 5 லட்சம் வச்சுக்கலாம். 5.25 5.5 லட்சம் வச்சுக்கலாம்னு வச்சுக்குவேன். 5.5 லட்சத்தவே இவங்க வந்து ரொம்ப ஈஸியா இது பண்றாங்க. இப்ப டேய் நீ இவனுங்கெல்லாம் அப்படி கணக்கு படி கால்குலேட் பார்த்தாலே பண்ணக்கூடாதுடா டிபிடி. அப்படி கால்குலேட் ம், பண்ணக்கூடாது. 5.5ல இருந்து இவனுங்களோட லாஸ்ட் பெர்சன்டேஜ் எவ்வளவு? இல்ல 40%. இல்ல 40னா அப்படி இல்ல விட்டோபா அது டிபிடி அது எப்படின்னா இப்ப 4.5 லட்சம் தான் போல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. 4.5 கோடி தான் போல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க டிபிடி. அதுல இருந்து நான் கணக்கு எடுப்பேன். 4.5ல அப்ப இருந்து அதுதான் அவங்க ஒரு 40% எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 40% ம், 4.5ல எவ்வளவு? ஒரு 1.25 கோடியா 2 2 கோடி கோடி 2 கோடி 2 கோடி 1.90 வச்சுக்கடா. கிட்ட வரும். 2 ஆ, கோடி 2 கோடியில 10% 2%னா எவ்வளோ? 2 லட்சமா இல்ல 4 லட்சமா? 4 லட்சம் ஓட்டு தான் இங்க மாறுதா டிவி கேக்கு? முட்டாத்தனமா எல்லாம் அவன் பேசுறது. எனக்கு ஒண்ணுதான் விட்டோபா. அது பேசி ஆர்கியூமெண்ட் வந்து எண்டே ஆகாது. அது ரிசல்ட்டை கையில வச்சுட்டு தான் பேசணும். அந்த ஆர்கியூமெண்ட் வந்து என்னை பொறுத்தளவுக்கு மித்த பார்ட்டி எல்லாம் வந்து வார்டு வட்டம் அப்படி பிரிச்சு ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃபேஸ் வேல்யூ உள்ள பார்ட்டி மேல இருந்து தான் கீழே ஒர்க் ஆகும். ஆப்போசிட் அப்படி இல்ல ஆனா இவனுங்க இப்படிலாம் இருக்கிறதும் சரிதான். ஆனா நம்ம கடைசியில நம்மளுக்கு ரிசல்ட் வந்தோடனே நம்ம காட்டணும் இவனுங்களுக்கு. அதுதான் எனக்கு ஒரே ஒரு இது. நம்மளுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சுன்னா இவனுங்களை வச்சு நம்ம செய்யலாம். இவனுங்க இன்னொன்னு இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களா, நம்மள ஏதோ கீழ்த்தனமா பேச ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாம். இந்த சர்வேயர்ஸும் சரி, இந்த ஏடிஎம்கே கேங்கு எல்லாரும். ஆனா பொதுவா எப்படின்னா விட்டோபா நீங்க அந்த நார்மலா இருக்குள்ள அந்த தொகுதியில போய் பாத்தீங்கன்னா தெரியும். ரெகுலரா ஒரே கட்சி இருக்கும் தெரியுங்களா? சில தொகுதியில ஒரு 20 30 40 தொகுதிக்குள்ள அதுல பார்த்தா பெருசா தெரியாது. இப்ப என்னோட எடுத்துறீங்கன்னா அவினாஷி தொகுதி. அங்க அவரு தனபால் வந்து பிரச்சாரமே பண்ணாம ஜெயிப்பாரு. போன டைம்லாம் பிரச்சாரமே பண்ணல. ஆனா ஈஸி. அது எனக்கு கண்கூடா என்ன சொல்றது, அவங்களுக்கு அந்த இது எல்லாம் ஜாதி ஓட்டு இருக்கு, அந்த இந்து முன்னணி ஓட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. என்னால இந்த திருப்பூர் அவினாஷி இருக்கங்காட்டி என்னால சொல்ல முடியல எதுவுமே. ஓகே. நான் கொங்குலயே பாத்தீங்கன்னா இது ரெண்டும் கொஞ்சம் வேற மாதிரி ஆக்ட் ஆகும். மித்ததெல்லாம் ஒரு மாதிரி ஆக்ட் ஆகும். பாப்போம். டிபிடி உங்களுக்கு இவர் சரவணன் தெரியுமா? நம்ம மாவட்ட செயலாளர் உங்க இந்த சைடு. டிபிடி இருக்கியா? உன்னதான் கேக்குறேன். அடே டிபிடி அவன் இல்ல போல. bro, நான் ஒரு விஷயம் சொல்றா. நம்ம பூத் மெம்பர்ஸ்லாம் ஒர்க் பண்றது வீடியோவா போடுறாங்கல்ல, அதுலலாம் என்ன ஒர்க் பண்றாங்க? ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மண்ணு போட்டு சரி பண்றது, லைட் ரெடி பண்றது, இல்ல அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, இல்ல அந்த மாதிரி ஹெல்ப் பண்றாங்க. ஆனா இவனுங்க டிஎம்கே காரங்க எந்த வீடியோவும் போறதில்ல. ஓகேங்க. ஸோ அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. சப்போஸ் ஆனா நம்ம இந்த ஏரியால இருக்கும்போது அவங்க கிட்ட கேட்டோம்னா, இப்ப என்னோட ஏரியால கேட்டீங்கன்னா கடைசியா ஒரு மாசத்துல நியூ இயர் அப்போ வந்து கேலண்டர் கொடுத்துட்டு போனானுங்க ஒவ்வொரு வீட்லயும். அவ்வளவுதான் அவனுங்க பண்ண ஒரு பூத் வேலையே. கேட்டா அவனுக்கு பூத்ல இறங்கி இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளவு வேலை செஞ்சிருக்கானுன்னா இப்ப அவர் சொல்றாரு டிவிகே காரங்க அந்த பூத் வரைக்கும் பண்ணல. இப்ப எனக்கும் ஃபீல் ஆகுது டிஎம்கே காரங்க எந்த பூத் வரைக்கும் பண்ணல. அப்ப அவர் சொல்றது தப்பு தானே. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க சைட் பண்ற நரேட்டிவ் வந்து அவங்க தான் பண்றாங்க, நம்ம தான் பண்ணல அந்த மாதிரி. ஆனா நம்ம வீடியோ இருக்கு, நமக்கு ப்ரூஃப் இருக்கு. அவனுங்க பண்ணுன்றது அந்தந்த மெம்பருக்கே தெரியும், அங்கங்க இருக்கிற பீப்புளுக்கே. அவனுங்க அதை ஒத்துக்க மாட்டானுங்க. அதே மாதிரி இந்த டிஎம்கே கொத்தடிமைங்கெல்லாம் சில பேரு வெளிநாட்டுல இருந்து உட்காந்துன்னு பேசுறானுங்க.
ஏன்டா இங்க வந்து பாருங்கடா, ரோடு எவ்வளவு கேவலமா மட்டத்தனமா இருக்குது. இங்க இருக்கிற எல்லா ரேப் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விமனுக்கு எவ்வளவு அதெல்லாம் சேஃப்டி. கேட்டோம்னா டக்குன்னு நீ திராவிடம்னா என்னன்னு சொல்லுன்னு வந்துடும். அந்த ஒரு கேள்வியை மட்டும் வச்சுப்பானுங்க. இன்னொன்னு இவனுங்க வந்து growth ரேட் வந்திருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு விதை போட்டு போயிருக்காங்கடா. அதுல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் அது அப்படியே விளைச்சல் தந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு நியூ கம்பெனியும் எதுவும் கொண்டு வரல, இன்ஃப்ரால எதுவும் டெவலப்மெண்ட் நடக்கலாங்க. நீங்க பாட்டுக்கிட்டு முன்னாடி வந்ததையே இப்ப பேசிட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க. உமனோடது கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது இன்க்ரீஸ் ஆனா இன்னும் யூபி கம்மியா இருக்குன்னா, அவனுக்கு கூட நீங்க கம்பாரிசன் வைக்க கூடாதுடா. உன் சவுத் ஸ்டேட்ஸ் கூட தானே நீ கம்பாரிசன் வைக்கணும். உன் சவுத் ஸ்டேட்ஸ்க்கும் உனக்கும் என்ன கம்பாரிசன்ல இருக்குது? தமிழ்நாடு எப்பயுமே ஒரு டெவலப்மெண்ட். சென்னை தானே ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டி சவுத்ல. இப்ப அந்த ரேஞ்ச்லயா இருக்காது. ஹைதராபாத்தும் இதுவும் பீட் பண்ணிட்டு தானே போயிடுச்சு, பெங்களூரும் சென்னைய. ஏன் டெவலப்மெண்ட் நடக்கல? அதெல்லாம் ஏன் பண்ண முடியல? நம்ம கிட்ட துட்டா இல்ல? யூ ஹேவ் ஜிடிபி. நீங்க தானே சொல்லிக்கிறீங்க இந்தியாலே செகண்ட் ஜிடிபின்ட்டு. அந்த ஜிடிபிக்கு ஏத்த மாதிரி இங்க நம்மளுக்கு வந்து சென்னை டெவலப் ஆயிருக்கா? இல்ல. இவங்க இந்த பூத்தை பத்தி கேட்டீங்களே, நம்மளதுல ஏன் பூத் போட முடியும்னா, நம்மளது விஎம்ஐயோட கட்டமைப்பு வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. சிட்டிஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு போட்டுடலாம், அது ரூரல்ஸ்ல மட்டும்தான் கஷ்டமா இருக்கு. அது என்னன்னா, இப்ப நீங்க பூத் ஏஜென்ட் போட்டீங்கன்னா அவங்க மாறுவாங்க. அது ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு 2 டேர்ம் ஆகும். பாப்போம். இவனுங்க நம்ம கிட்ட நான் கேண்டிடேட் இல்ல, நம்ம கிட்ட பூத் ஏஜென்ட் இல்லன்னு இவனுங்க மத்த கட்சி மாதிரி ஏதோ நினைச்சிட்டு இருக்கானுங்க, புதுசா ஜாயின் ஆன மாதிரி. 30 வருஷமா விஎம்ஐயா இருந்ததுன்னு இவனுங்களுக்கு தெரியல. அந்த விஎம்ஐ கிட்ட ஓரளவுக்காச்சும் ஒரு ஏதோ ஒரு இன்னும் கொஞ்சம் இல்ல பேர் கூட வர இருக்க மாட்டாங்க. சிட்டிஸ் எல்லாம் அந்த கட்டமைப்பு இருக்கு டோபா, விஎம்ஐயோடது. இப்ப கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சிட்டிஸ்ல அவங்களால ஈஸியா பண்ண முடியாது. ரூரல்ஸ்ல தான் கஷ்டம் அது பண்றது. ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அப்பாயின்ட் பண்ணாலும் அவங்க கட்சி வேற மாறிடுவாங்க, ஒர்க் பண்ணாம போயிடுவாங்க. அது வந்து ஒரு கொஞ்ச நாள் ஆனதுன்னா அது ஸ்டாண்டர்டா இருப்பாங்க சில பேர். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேனா அவன் பல வருஷமா இருக்கானுங்க, அவனுக்கு அது ஈஸியாவே இருக்கும். அதே மாதிரி இவனுங்க வந்து ஒரு கேண்டிடேட்டை வாங்கிட முடியும். எத்தனை பேருடா வாங்குவீங்க? மொத்தம் 234 வாங்கிடுவீங்களா? அந்த அளவுக்கு நீங்க தெளிவா? இல்ல அந்த அளவுக்கு இங்க என்ன முட்டா பசங்களா? இங்க அந்த அளவுக்கு இது வரைக்கும் ஹிஸ்டரியிலேயே நடந்தது இல்ல கன்வர்ஷன். இல்ல அது என்னன்னா விட்டோபா, எல்லா இதுலயும் அந்த இந்த தொகுதிக்கு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நாமினேஷன் பண்ணையில ஒருத்தனை இது பண்ணிட்டாலும் இன்னொரு ஆள் பேக்கப்க்கு வச்சிருப்பாங்க. ஓகே, இப்ப யாருமே இல்ல. வேணா நைட்டு வேணா போடலாம் ஸ்பேஸ். டிபிடி இருக்கியா? டிபிடி அவர் எங்கேயோ போயிட்டாரு. எங்கேயோ போயிட்டான் போல. டிபிடி என்ன சங்கின்னு நினைச்சே வளர்ந்துட்டு இருக்காரு. ஏன்? இல்ல நான் 2G ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கேன். ஓகே நான் ஃபர்ஸ்ட் சங்கியா தான் இருந்தேன். அண்ணனுக்காக மாட்டேன். ஃபர்ஸ்ட் இவங்க எனக்கு ஃபர்ஸ்ட்ல மோடி மேல ஒரு இது இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் எங்க வீட்டுல சித்தப்பா வந்து கட்சியில இருக்காரு, பிஜேபியில. அதனால அங்க இருந்தோம். அதுக்கப்புறம் அண்ணன் வந்ததையும் இங்கதான். ஓகே ஓகே ஃபைன். சரி கைஸ், நைட்டு வேணா போடுறேன். எட்வின் போடலனா. பாய்.